இரண்டாம் வீட்டில் கேது. இரண்டாம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். தான் குடும்பம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுது. கஜானா, கையிருப்பு பணம், என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் கஜானாவில் பணம் வேண்டும். அந்த கஜானா பணங்களை எல்லாம் இந்த இரண்டாம் இடம் தான் உறுதிப்படுத்துது. வாக்குஸ்தானம், சக மனிதர்களிடம் ஜாதகர் எப்படி வார்த்தைகளை பிரயோகப்படுத்த போகிறார்ன்றது அந்த இரண்டாம் இடம் சொல்லுது. அடிப்படை அறிவுகளை பற்றி சொல்கிறது, உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுது. இப்ப இரண்டாம் இடத்துல கேது இருந்துட்டார், என்ன பண்றார்? முதல்ல எப்படி கேதுக்கு சொன்னமோ, கேது யோகமா இருந்தாலும் திரிகோண தொடர்புகளோடு கேது இருந்தாலுமே கூட முதல்ல திருமணத்தை தாமதப்படுது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த இளம் வயதுகள்ல குடும்பம் அமைஞ்சிடறது இல்லை. காலத்தை தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்திய குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறது, காலம் தாழ்த்தி குடும்பத்துல யோகம் செய்யும். அதே திரிகோண தொடர்புகளை கேது வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருந்தா எவ்வளவு காலதாமதம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அருமையான குடும்பம், நல்ல குடும்பம், குடும்பத்தினால ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது. கருத்துக்களை சுருக்கமா சொல்லக்கூடிய நபர், அதிகமா பேச மாட்டார். யார்கிட்ட என்னவோ அதை மட்டும்தான் பேசக்கூடிய நபர். சொன்ன சொல்லை குறுகிய சொல்லாக சொல்லி சிறு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினாலும் அதன் அர்த்தமுள்ள வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய நபர்கள். அதுபோல பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு பிறகு செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். எதிர்பாராத சொத்துக்களை ஜாதகர் பெற கடமைப்படும். அடிப்படை அறிவுகள் இருப்பதனால் ஆரம்ப காலங்கள்ல இளம் வயதுகள்ல இந்த 2ல கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சு குறைபாடோ அல்லது ஆரம்ப கால கல்விகள்ல சில தடை கொடுக்குது. ஆனா பிற்பகுதியில நல்ல பிரில்லியன்ஸா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமா கொடுக்கும்.